தாவேகா தலைவர் விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிரித்தபடி பதிலளிக்காமல் சென்றார். ரங்கசாமி விஜய் இடையே இணக்கமான சூழல் உள்ள நிலையில் இருவரும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருப்பதாக புதுச்சேரியில் விவாதங்கள் ஓடின. இந்த நிலையில் காரைக்காலில் புதிய தனியார் மருத்துவமனையை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். அவரிடம் தாவேகா விஜயுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வைக்குமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு நன்றி வணக்கம் என்று சிரித்தவாறு ரங்கசாமி புறப்பட்டார். 2026 விஜய் கூட கூட்டணி வைக்க போதா ஒரு 2026 விஜய் கூட கூட்டணி வைக்க போதா ஒரு திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் ஒரே நாளில் சுற்றுப்பயணம் செய்ய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்நிலையில் வரும் 13ஆம் தேதி திருச்சியில் சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்குகிறார். சுமார் 112 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரே நாளில் பயணம் செய்து திருச்சி, அரியலூர், குன்னம், பெரம்பலூர் ஆகிய 4 இடங்களில் உரையாற்ற இருக்கிறார். காவல்துறை அனுமதிக்காக அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு கொடுத்துள்ள நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் பரிசீலித்து வருகின்றனர். முதல் நாள் சுற்றுப்பயணத்தை முடித்து சாலை மார்க்கமாக சென்னை திரும்பும் வகையில் பயண திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் பிரச்சினைகள் மற்றும் அரசியல் நிலவரம் குறித்து விஜய் பேசுவார் என கூறப்படுவதால் மக்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பள்ளிக்கு செல்லாததை பெற்றோர் கண்டித்ததால் 13 வயது சிறுவன் வீட்டை விட்டு வெளியேறிய சம்பவம் சேலத்தில் நடந்துள்ளது. தாதகா பட்டியில் திவ்யாஸ் குமார் சாந்தினி தம்பதியின் 13 வயது சிறுவன் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 3ஆம் தேதி சஞ்சய் பள்ளிக்கு செல்லாததால் அவரது பெற்றோர் கண்டித்துள்ளனர். இதனால் கோபம் அடைந்த சிறுவன் வீட்டை விட்டு வெளியேறி காணாமல் போனதாக கூறப்படுகிறது. சிறுவனை பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் அவரது தாய் போலீசில் புகார் அளித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.